65ஆம் நாள். அதுக்காக நல்ல ஒரு கிளாப் பண்ணுவோமா? ஜெபம்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது இருதயத்துக்குள்ள என்ன வரணும்? சந்தோஷம் வரணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 118:15 ஒரு முறை கூட நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல நீதிமான்களுடைய கூடாரம்னா என்ன? நீதிமான் யார்? நீதிமான் எப்படி இருப்பான்? இதையெல்லாம் நம்ம நல்ல தியானித்தோம், ஜெபித்தோம். இன்றைய நாளிலே இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தையும் கர்த்தரின் வலதுகரத்தையும் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் போது உண்மையாகவே நம்முடைய இருதயத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு மீட்பு, பாதுகாப்பு, தேவனுடைய அரவணைப்பு, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னா சால்வேஷன், ரிடம்ஷன் அப்படிங்கிற வார்த்தைகளை என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். இந்த ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தை சங்கீதத்தில் நாம் படிக்கும் போது 3ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்துல ரொம்ப அழகா எழுதி இருக்குது. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. இந்த உலகத்துல எதுவுமே நம்முடையது கிடையாது. ரட்சிப்பு கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது, கிருபை கர்த்தருடையது, மனாசே என்னுடையது, கீலேயாத் என்னுடையது, எல்லாமே அவருடையது அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி இந்த வசனத்தை சொன்னா, ஒரு ஆடு குழியில விழுந்துருச்சு. அந்த குழியில விழுந்த ஆட்டை மனிதர்களால தூக்க முடியல, காப்பாற்ற முடியல. உடனே ஒரு தீயணைப்பு படையினருக்கு போன் அடிக்கிறாங்க. அவங்க வர்றாங்க, வீரர்கள் 2 பக்கமும் கம்பு போடுறாங்க, செயின் போடுறாங்க, வலை போடுறாங்க. ரொம்ப சீக்கிரமாய் கீழே இறக்குறாங்க, அப்படியே தூக்குறாங்க. அந்த மீட்பு, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அது கிரேக்க மொழியில ஜோ ஜோ, இசட்ஓ இசட்ஓ, ஜோ ஜோ. சரி, இந்த முழு வேதாகமத்திலும் யோவான் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவரும் கெட்டு போக கூடாது, ஒருவரும் நஷ்டப்படக்கூடாது. இதுதான் நம்ம படைத்த தெய்வத்தினுடைய ஆசை, எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. செத்தாலும் ஜாகிறேன்கிறான் மனுஷன், இயேசுநாதர் மட்டும் எனக்கு வேணாங்கிறான். எவ்வளவு பைத்தியக்காரன்! இயேசு இல்லாம அவன் பரலோகம் போக முடியாது, இயேசு இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவரே ரொம்ப அழகா சொன்னாரு யோவான் 15ஆம் அதிகாரத்துல, யூ கேன் டூ நத்திங் வித்தவுட் மீ. என்ன பிரிஞ்சு உன்னால என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்ல கவனிங்க. நம்முடைய டிகிரியோ, நம்முடைய படிப்போ, நம்முடைய அறிவோ, அல்லது நம்முடைய தியாலஜியோ, அல்லது நம்முடைய ஊழிய அனுபவங்களோ, அல்லது நான் இத்தனை ஆண்டுகள் பணி செய்யறேங்கிற எண்ணங்களோ
ஊழியத்துல ஜெயத்தை கொண்டு வராது. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். ஆவியானவருடைய ஆளுகை இல்லைன்னா 100% நம்ம வேஸ்ட். சொல்லி பாருங்க. ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லைன்னா, ஆவியானவருடைய செயல்பாடு இல்லைன்னா நான் ஒண்ணுமே கிடையாது, நத்திங். இதை நம்ம நல்லா உணரணும். அல்லேலூயா. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 படிக்கிறோம். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவசிக்க வேண்டும். அதாவது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நல்லா கவனிக்கணும். வாயை திறக்க வேண்டிய இடத்துல திறக்கணும். நல்ல வாயை திறந்து, ஏசப்பா உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் என்ன செய்யப்பட வேண்டும்? அறிக்கை செய்யணும். அறிக்கை, அதுதான் நம்முடைய நாவின் அறிக்கை. ஆண்டவரே, மெய்யாகவே நீர் எனக்காக பாடுபட்டு நான் இருதயத்தில் நம்புறேன், எனக்காக ரத்தம் சிந்தினீர். உண்மையாய் அவரை அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் விலை மதிக்க முடியாத ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதைதான் பவுல் எபேசியருக்கு எழுதும் போது 2ஆம் அதிகாரம் 8-9 எழுதுறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. ஈவுன்னா என்ன? கிஃப்ட். கர்த்தர் நமக்கு ஒரு இலவசமாய் கிருபையினால். 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, எபேசியர்ல நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எதுக்காக நம்மளை படைச்சார்? நற்கிரியைகளை செய்வதற்கு. எதற்காக நம்மை படைத்தார்? நற்கிரியைகளை செய்வதற்கு. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் தீத்து எழுதுறாரு. தீத்து 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல ரொம்ப அருமையா எழுதியிருக்கு. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியும் மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம என்ன பண்ணாரா? எப்படியெல்லாம் நம்மை ரட்சித்தார்னு முக்கியமான சில திருவசனங்களை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஜெயிலர் என்ன பண்ணா, பவுலும் சீலாவும் ராத்திரி பூரா என்ன செய்தாங்க? சிறைச்சாலையில் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல ஜெயில இருக்கும்போது அவர்கள் நடு ராத்திரியில வேதம் சொல்லுது 25வது வசனத்துல ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பிரைஸ் தி லார்ட். எப்ப? நடுராத்திரியில, நைட் பிரேயர்ல நடுராத்திரியில தான் நல்ல துதியின் சத்தம் தொனிக்கணும். தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை என்ன செய்ய நினைத்தான்? கொலை செய்து கொள்ள போனான்.
அல்லேலூயா. பவுல் என்ன தெரியுமா பண்ணாரு? மிகுந்த சத்தமிட்டு, உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தில் இருக்கிற சம்பவங்கள்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? 100% நடக்கும். இன்னைக்கு மணிப்பூர்ல நூற்றுக்கணக்கான தேவாலயங்களை டெஸ்ட்ராய் பண்ணி இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளை வெட்டி சுட்டு கற்பழிச்சு கொலை பண்ணி இருக்கலாம். ஒருத்தன் தப்பிக்க மாட்டான், ஒருத்தன் தப்பிக்க மாட்டான். இந்த வேதத்துல எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பார்ப்போம். சாக மாட்டோம், பயப்படாதீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சாவும். நம்ம கண்ணு முன்னாடியே கர்த்தர் பயங்கரமா கிரியை செய்வார், பயங்கரமா நடக்கும். ஒண்ணு செய்யாதப்பா. நாங்க எல்லாரும் எங்க இருக்கிறோம்? நாங்க ஓடி போற கூட்டம் இல்ல. அல்லேலூயா. நாங்க யாரு கிடையாது, ஓடி போறவங்க கிடையாது. நாங்க நிக்கிற கூட்டம், கர்த்தருக்காக சாதிக்கிற கூட்டம், கர்த்தருக்காக செயல்படுற கூட்டம். உன்னை கொலை பண்ணிக்காத. உடனே அவன் என்ன பண்ணான்? தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ள ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்கிறீங்களா? யாருங்க இவனுக்கு போய் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொன்னார்? ஒருத்தருமே சொல்லலையே, ஒருத்தருமே ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லலையே. என்ன நடந்திருக்கும் நான் நம்புறேன். ராத்திரி பூரா இவங்க துதிச்சு பாடுனாங்கல்ல, என்ன பாடி இருப்பாங்க? ஆண்டவருடைய பாடுகளை பாடி இருப்பாங்க, ஆண்டவருடைய மரணத்தை பாடி இருப்பாங்க, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பாடி இருப்பாங்க, அற்புதத்தை பாடி இருப்பாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர்கள் பாடினத சிறைச்சாலையில இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க? கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவனும் கேட்டு இருந்திருப்பான்ல. அல்லேலூயா. அதான் பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு காலம் வரப்போது. புதுக்கோட்டையில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் நெஞ்சில அடிச்சுக்கிட்டு, ஐயா, நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்னையா செய்யணும்? அல்லேலூயா. அப்ப பாருங்க பவுல் சொல்றாரு, பயப்படாத, கர்த்தராகிய இயேசுவை கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்யப்படுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவை நம்பு, இயேசுவை விசுவாசி, உன் குடும்பம் மீட்கப்படும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்கு என்ன நடந்தது? அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை என்ன பண்ணினாங்க? தயவு செய்து எந்த வீட்டுக்குள்ள கால வச்சாலும் வசனத்தை பேசுங்க, வசனத்தை போதிங்க. நான் ராத்திரி குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்ல ஏதாவது தகவல் வந்திருக்குதான்னு பார்ப்பேன். அப்படி நேற்றுக்கு நான் பார்க்கும்போது, நம்ம சகோதரன் ராமச்சந்திரனோடு வேலை செய்கிற கோ ஒர்க்கர், அவருடைய மகள், அவர் தஞ்சாவூர்ல இருந்து தினமும் திருச்சிக்கு வேலைக்கு போறாராம். அவருடைய மகள் இங்க நம்ம புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போன வருஷம் அவர்கள் ஒரு சின்ன ஜெபக்குழுவை ஸ்தாபித்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு 5 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தோடு கிறிஸ்துமஸ் சந்தோஷமா கொண்டாடி இருந்திருக்காங்க. 5 பேரை வச்சு ஆரம்பிச்ச ஜெபக்குழு
இன்னைக்கு 50 டாக்டர்ஸ் ஆயிடுச்சு. எத்தனை டாக்டர்ஸ்? 50 டாக்டர்ஸ். அந்த 50 டாக்டர்ஸும் எங்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் மெசேஜ் வச்சு ஒரு ட்ரீட் கொடுக்கிறதுக்கு நாங்க ஒரு மண்டபத்தை பிடிக்கலான்னு இருக்கிறோம், அதுக்கு உங்க பாஸ்டர் வருவாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்க எதுக்கு மண்டபம் பிடிச்சு பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? எங்க பாஸ்டரே சர்ச்சில் உங்களை அலோவ் பண்ணுவாங்க, அவங்களே உங்களுக்கு நல்ல ட்ரீட் கொடுப்பாங்க, நல்ல கர்த்தருடைய வார்த்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தது. இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும்? வசனங்களை போதித்து 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 ஜனங்களை கர்த்தருக்கு நேரா நடத்தணும். சிறைச்சாலை கதவு ஒட்டைந்தது, பயந்தா செத்து போயிடுவோம்னு அவன் வீட்டுல வசனத்தை போதித்தார்கள். என்ன நடந்தது? அடுத்த வசனம், அவனுக்கும் அவன் வீட்டார் யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் காயங்களை எல்லாம் கழுவினான். அடிச்சிருப்பாங்கல்ல ஜெயில, உடம்புல ரத்த கலரி, இந்த காயத்தோட வேதனையோட கல்வாரிய நினைச்சுதான் பாடியிருப்பாங்க. அது அவன் உடைக்கப்பட்டுட்டான். ரட்சிக்கப்பட நாங்க என்ன செய்யறது? அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே, இந்த வார்த்தைக்கு அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க நாளைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறோம்னு சொல்லல, நாங்க அடுத்த வருஷம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம்னு சொல்லல, உடனே. இந்த உடனே கீழ்ப்படுகிறவங்களை தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும்? உடனே. ஆபிரகாமே, உன் தகப்பன் வீட்டை, உன் சொந்த தேசத்தையும் உன் சொந்த பட்டணத்தையும் விட்டு நான் உனக்கு காட்டுகிற தேசத்துக்கு போ. எங்க போறோம்னே ஆபிரகாமுக்கு தெரியாது. உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு. அதுக்குத்தான் கர்த்தர் ஆபிரகாமை வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமியின் கடற்கரை மணலை போல ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு யார ரொம்ப பிடிக்கும்? உடனே கீழ்ப்படுகிறவங்கள. இங்க பாருங்களேன், நம்ம உடனே கீழ்ப்படிந்தா உடனே அற்புதம், உடனே அடையாளம், உடனே அதிசயம், ஆச்சரியமா நடக்கும். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், the redemption of the soul is precious. ஒரு ஆத்தும மீட்பு எப்படி இருக்குது? அருமையானது. இன்னொரு ஆங்கில வேதத்துல the redemption of the soul is costly. அல்லேலூயா. சங்கீதம் 49:9, யோபு 36:18-19. ஒரு மனிதனுடைய ஆத்தும மீட்பு அவ்வளவு பெருசு. ஒரு மனிதனுடைய ஆத்தும ரட்சிப்பு விலையேற பெற்றது. அல்லேலூயா. சரி, நீங்க வேதாகமத்துல பாத்தீங்கன்னா பவுலுடைய பழக்கம் ஆற்றல் அருகே போய் ஜெபிக்கிற பழக்கம். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 16ஆம் அதிகாரத்துல 13, 14, 15 படிச்சா, அவர்கள் ஓய்வு நாளில் பட்டணங்களுக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? உபதேசித்தோம். அப்பொழுது தியத்ரா ஊராலும் இரத்தாம்பர விக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். கவனிங்க, வார்த்தைகள் பிரசங்கம் பண்ணும் போதே தெரியும் அவளுக்குள்ள ஜீவனுள்ள தேவனை, அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு விசுவாசமுள்ள ஒரு இருதயம் அவளுக்குள்ள இருந்தது. இத பவுல் கண்டுபிடிச்சார். இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? லீதியால் கர்த்தரிடத்துல திரும்பின உடனே முழு குடும்பமும் கர்த்தரிடத்துல திரும்பிருச்சு. அதனாலதான் நீங்க விசுவசித்தா உங்க குடும்பத்துக்கே ரட்சிப்பு. அல்லேலூயா. லீதியாளுடைய குடும்பமே என்ன பண்ணுச்சு? ரட்சிக்கப்பட்டுச்சு.
இந்த லீதியாளை பத்தி எங்க எழுதியிருக்கு தெரியுமா? பிலிப்பியர்ல 4ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா எயோதியாள் அப்படின்னு எழுதியிருக்கும். எழுதியிருக்கா? என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி. 2வது வசனம் 4:2 கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்கிற யார் தெரியுமா? அந்த எயோதியாள். எயோதியாள் யார் தெரியுமா? இந்த லீதியாள் தான். இந்த லீதியாள் தான். இந்த லீதியாள்னாலும் எயோதியாள்னாலும் 2 பேர் என்னதான்? ஒரே பேர் தான். இன்னொரு விஷயம் தெரியுமா? பவுல் ஐரோப்பா கண்டத்துல அவர் இறங்கி கிறிஸ்துவ ஊழியத்தை ஆரம்பித்த போது, கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தின போது முதல்ல ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி, ரட்சிக்கப்பட்ட முதல் பெண்மணி யாரு? இந்த லீதியா. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ரட்சிக்கிறார்? சங்கீதம் 4:3 சொல்லுது, பக்தி உள்ளவரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் என்ன செய்வார்? கேட்பார். ஒரு லீதியால் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் முழு குடும்பமே என்ன ஆச்சுங்க? ரட்சிக்கப்பட்டார். ஏன் பிரதர்? ரட்சிக்கப்படுறது ஓகே, அந்த கம்பீர சத்தம், அதுக்கு என்ன சொல்றது? ஜென்டில்னஸ், ஸ்மார்ட்னஸ், ரிஜாய்ஸ். அந்த கம்பீர சத்தம்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்குன்னு ஒரு அசாதாரணமான ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? அதுதான் அந்த கம்பீரம். அல்லேலூயா. ஆங்கிலத்துல பார்த்தா the voice of rejoicing. எப்படிங்க? the voice of rejoicing of salvation. என்ன அருமையான rejoice in the Lord. ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்துட்டார். இந்த உலகத்திலிருந்து, இந்த மாம்சத்திலிருந்து, பிசாசிலிருந்து, அசுத்தத்திலிருந்து எனக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை. அந்த கம்பீரம், அந்த கம்பீரம், அந்த கம்பீர சத்தம் ஒண்ணு வேண்டாம். இளையகுமாரன் வீட்டை விட்டு போனதுக்கு பிற்பாடு தகப்பன் இருதயம் ஒட்டஞ்சிச்சு. அவன் மனம் வருந்தி அப்பாட்ட போவேன் வந்த உடனே தகப்பன் கட்டி அணைச்சு அவனுக்கு புது வஸ்திரம், அவனுக்கு மோதிரம், அவனுக்கு கொழுத்த கன்று, மேலதானம். அதுதான் கம்பீரம். நம்முடைய துக்கத்தை கர்த்தர் எப்படி மாத்துறாரு? சந்தோஷமா, கம்பீரமா. அல்லேலூயா, அல்லேலூயா. The voice of rejoicing and salvation is in the tabernacle. நீதிமானுடைய கூடாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். நம்முடைய வீட்டில் எப்படி சந்தோஷம் இருக்கணும்? நீதியை குறிச்ச சந்தோஷம், உண்மையை குறிச்ச சந்தோஷம், பரிசுத்தத்தை குறிச்ச சந்தோஷம், வசனத்தை குறிச்ச சந்தோஷம், தேவ அன்பை குறிச்ச ஒரு சந்தோஷம். அல்லேலூயா, ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 15:24 தகப்பன் என்ன பண்றாரு? இதோ என் மகன் மரித்தான், திரும்பவும் என்ன ஆயிட்டான்? உயிர்த்தான். காணாமற் போனான், திரும்பவும் என்ன செய்யப்பட்டான்? காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இந்த ஸ்மார்ட்னஸ், இதுக்கு பேர் தான் என்னன்னா கம்பீரம். அல்லேலூயா. கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இந்த வலதுகரம் இருக்குதே, அது ஒரு ஆசீர்வாதமான கரம். எப்ப நம்ம கை எடுத்தாலும் எந்த கரத்தை தான் முதல்ல எடுக்கிறோம்? வலது கரத்தை தான் எடுக்கிறோம். ஆண்டவர் பேசும் போதெல்லாம் என்ன சொல்றாரு? என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை என்ன பண்ணுவேன்? தாங்குவேங்கிறார். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினால்
மகத்துவம் எப்படி இருக்கிறது? சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை என்ன பண்ணிருச்சு? நொறுக்கி விட்டது. ஆமென், அல்லேலூயா. இதே 89ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, உம்முடைய வல்லமையுள்ள, உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் எப்படிப்பட்டது? பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. Praise the Lord. அல்லேலூயா. நீங்க எப்பயும் வாய திறந்தா கர்த்தருடைய வலதுகரம் என்னோட, கர்த்தருடைய வலதுகரம் நம்மோட, கர்த்தருடைய வலதுகரம் என்னை தாங்கி நடத்தும். அல்லேலூயா. சங்கீதத்துல 44ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல படிச்சீங்கன்னா, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சிக்க. வலதுகரம், அவருடைய புயம், அவருடைய முகத்தின் பிரகாசம், 3 காரியம். ஆமென். இன்னொரு அருமையான வசனம் 78ஆம் சங்கீதம் 54, 55 படிச்சோம்னா, அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலதுகரம் சம்பாதித்த இந்த பர்வதம் மட்டும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்திவிட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரவேலின் கோத்திரங்களை குடியேற்றினார். என்ன பண்ணிச்சு தெரியுமா? கர்த்தர்காரம் நூல் போட்டு தேசத்தை அளந்து 12 கோத்திரத்துக்கும் தேசங்களை என்ன பண்ணாரா? குடியேற பண்ணினார், பிரித்து கொடுத்தார். அவருடைய வலதுகரம் அவருடைய இந்த தேசத்துல நம்ம சபைக்குன்னு ஒரு இடத்தை நூல் போட்டு அளந்து வச்சிருக்கிறார். அது என்னைக்கு நம்ம கையில மாட்ட போகுதுன்னு தான் தெரியல. அந்த விசுவாசம் நமக்கு எப்பயுமே அறிக்கை பண்ணிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே அங்க குடி போயிடலாம். அவ்வளோ பெரிய இடத்தை கொடுப்பார். அவன் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு இருக்கான். நமக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்குவோம். இயேசுவின் பர்வதம் சிட்டி. அல்லேலூயா. ஆமா, அந்த இயேசுவின் பர்வதத்தை தேடி எல்லாரும் ஓடி வருவாங்க. நமக்குள்ள ஒரு மனம், நமக்குள்ள அன்பு, நமக்குள்ள தெய்வீகம், நமக்குள்ள பரிசுத்தம், நமக்குள்ள உண்மை, நமக்குள்ள தேவனை குறித்ததான அந்த பயம், கீழ்ப்படிதல் எல்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வாய்க்க பண்ணுவார். எழுந்திருப்போமா?